வணக்கம். சக்தி ஜோதிடாலிருந்து சக்திவேல் பேசுகிறேன். ஒருவர் ஜாதகத்தில் தசாபுத்தி காலங்களை வைத்து திருமண காலங்களை அமைப்பது சிறப்பானதாக இருக்கும் என்று ஒரு தோராயமான ஒரு கணக்கு மட்டுமே. 27 வயதாகிவிட்டதே, மகனுக்கு திருமணம் செய்து விடலாமே என்று பெற்றோர்கள் நினைப்பது தவறு அல்ல. ஆனால் அந்த 27 வயதுக்குள்ள தசாபுத்தி காலங்களில் சிறப்பான பயணங்கள் இருக்கா என்று ஒரு ஜோதிடரிடம் ஒரு முறை இருமுறை ஆலோசனை செய்து மீண்டும் ஆலோசனைக்கு போது தான் அதனுடைய பயணங்கள் சரியாக இருக்கா என்று உத்தியோகத்தில் உண்மையான கணக்குகள் கண்டுபிடித்து பிறகே திருமணம் செய்யக்கூடிய காலங்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் வாழ்க்கைக்கு போதுமான நிம்மதியும் போதுமான அளவு சந்தோஷங்களையும் கொடுக்கப்படும். ஆனால் நம்மளுடைய நிலைப்பாடு அறியாத ஒரு மனிதர்கள் இந்த கோயிலில் திருமணம் செய்து விடலாமே, அந்த நாளில் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சரியான கணக்கை எடுத்து கொள்ளாமலே மனதில் ஒரு கணக்கை வைத்து எடுத்துக்கொண்டு விடுவார்கள். அதில் பல கோடி விஷயங்கள் அதற்குள் அடங்கியிருக்கும். ஒரு விஷயமாவது நல்லது நடந்துராதா அப்படின்னு நினைப்புக்குள்ளவர்களுக்கு ஒரு சின்ன பாயிண்ட்டு துஷ்டாக இருந்தால், தவறான பாயிண்டாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை பயணம் மைனஸாக ஆகிவிடும். ஒரு சில சகனங்கள் உருவாக்கும் போது சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அது பெரியதாக பாதிக்கு வரும்போது வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையே முதல் தடுப்பாக இருக்கும். சம்பாதிக்கிற பணத்தின் மேலே ஒரு பற்று இல்லாமல் அழிவுக்காக செலவு வீணாக செலவாகி கொண்டே இருக்கும். வயதாக ஒரு மனிதனுக்கு செலவீடு அதிகபட்சம் ஆகுன்றது ஒரு பொறுமையான கணக்கு மட்டுமே. ஆனால் வயதுக்கு போதுமான செலவுகளுக்கு தகுந்த வருமானத்தை நீதியான வழியில் தங்கும் விடுதியில் தங்கும் இடத்தில் தங்கும் வேலையில் சந்தோஷ நிலையில் தங்கும் அது அனுசரித்து போகும் வழியே ஒரு மனிதனுக்கு வயதான தோட்டத்தில் காட்டும். ஆனால் வயதாகிய பிறகு ஒரு மனிதனுக்கு நிம்மதி கிடைக்குமா என்று சந்தோஷ நிலையை அடைவதற்கு பின்பு யோசிக்காத மனிதன் ஒரு மனிதன் அல்ல அப்படின்றது குறிப்பிட்ட ஒரு கிரக நிலையை வைத்து பார்ப்பது ரொம்ப சிறப்பு. ஆனால் காலம் கடந்து பிறகு செய்வது அது உதேகமான விஷயத்தை தள்ளிவிடப்படும். இது நடந்துருமா அது நடந்துருமா, நடந்துட்டு போகுது அப்படின்றதற்கு ஜோதிடம் கணக்கில் வர இயலாது. ஆனால் முழுமைப்படுத்தி ஒரு மனிதன் இருக்கப்பட்டால் அந்த வாழ்க்கையில் வெற்றி முதல் பாதையாக கொடுக்கப்படும் திருமண காலங்களிலே. அதுக்கு போதுமான திருமண நாட்களையும் குறித்து தசா காலங்கள், கிரக நிலையும், ஆயுள் காலங்களையும், தொழில்காரங்களையும், பணம் போதுமான நிலையும், சந்தோஷக்காரங்களையும், கடத்திரக்காரங்களையும், 9 கிரக நவகிரகங்களையும் சரியான நிலையில் இருக்குதா என்று சரிபார்த்து திருமணம் செய்து கொள்ளும் ஒரு ஜோடி திருமண வாழ்க்கையும் நாடினுடைய நடப்பு வாழ்க்கையும் சந்தோஷ நிலையும் முழுமையாக பெற்றுக்கொள்வார். நன்றி, வணக்கம்.